அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தை பௌர்ணமி பரிகாரம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தை மாதம் 30ஆம் தேதி தை கடைசி நாளும் கூட. இந்த நாள் தை மாத பௌர்ணமி திதி வந்திருக்கிறது. இந்த பிரபஞ்ச சக்தி அதிகரிக்கக்கூடிய நாள். இந்த நாளில் அனைவரும் சந்திர பகவானையும் வணங்க வேண்டும். கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்வதனால்தான் கஷ்டம் வீட்டில் இருந்தபடியே வானத்தை பார்த்து உதிக்கும் நிலவை பார்த்து வழிபாடு செய்வதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? இதனை செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். முழு நிலவை பார்த்து ஒரே ஒரு நிமிடம் நமஸ்காரம் செய்து சந்திர பகவானை வாழ்க்கையில் எனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று வழிபாடு வேண்டிக் கொண்டாலேயே போதும். உங்களுக்கான முழு அருளும் கிடைத்துவிடும். அந்த நாள் சந்திரனின் ரூபத்தில் அம்பாள், ஈசன், முருகப்பெருமான், விநாயகப் பெருமான் ஆகியவர்கள் அனைவரும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பூமியில் சூரியனும் சந்திரனும் தான் நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்கள். ஆக இவர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்றுமே கண்டிப்பாக தவறவிடக்கூடாது. இந்த சக்தி வாய்ந்த தை பௌர்ணமி நாளில் நம்முடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு பிரியாணி இலை தாந்திரிக பரிகாரத்தை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக சார்ந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். பௌர்ணமி திதியானது புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது. புதன்கிழமை நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் இந்த பிரியாணி இலையில் உள்ள கோரிக்கையை எழுதலாம். கருப்பு நிற பேனாவை தவிர்த்து மற்ற ஸ்கெட்ச் பேனா எது வேண்டுமானாலும் பயன்படுத்தி பிரியாணி இலையில் மேல் உங்கள் கோரிக்கையை கண்டிப்பாக ஒரே ஒரு வரியில் எழுதுங்கள். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவை பூர்த்தியாக வேண்டுதல்களை வைக்கலாம். உங்களை விட்டு என்ன விஷயம் விலகிச் செல்ல வேண்டுமோ அந்த விஷயத்தை ஒரே வரியில் எழுதலாம். உதாரணத்திற்கு எல்லோருக்கும் புரியும்படி நாங்கள் கூறுகிறோம். எல்லோருக்கும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால், கடன் சுமையை என்னை விட்டு விலக வேண்டும் என்று எழுதலாம். நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றும் எழுதலாம். சொந்த வீடு வாங்க வேண்டும், சொந்த நிலம் வாங்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், ஆரோக்கியம் பெற வேண்டும், குழந்தை வரம் பெற வேண்டும், திருமண வாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணலாம். உங்களுக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதனை எழுதலாம். எழுதக்கூடிய வேண்டுதல் உங்களுக்கு மட்டும் புரிந்தால் போதும். அதுபோல வார்த்தையில் அந்த பிரியாணி இலையில் உங்களுடைய வேண்டுதல்கள் எழுதி வைத்து விடுங்கள். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை தை 30ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு பௌர்ணமி நிலவானது உதித்து பிரகாசமாக ஜொலிக்கும். அந்த சமயத்தில் மொட்டை மாடிக்கோ அல்லது வெட்ட வெளியிலான இடத்திற்கோ சென்று அந்த பிரியாணி இலையை உங்கள் கையில் வைத்து கொண்டு நிலவிடம் தாய் சக்தி தேவியிடம் உங்களுடைய வேண்டுதலை சொல்லி பிரியாணி இலையை நெருப்பில் எரித்து விட வேண்டும். ஆகல் விளக்கில் தீபம் ஏற்றியும் எரிக்கலாம், மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தும் எரிக்கலாம். எல்லாமே அந்த அக்னி பகவானின் சொரூபம்தான். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். பௌர்ணமி திதியில் இந்த பரிகாரத்தை செய்தாலேயே உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் என்பது பெரும் நம்பிக்கை. எவ்வளவு பணம் செலவு செய்து எவ்வளவு முயற்சிகளை, பரிகாரங்களை, பூஜை புனஸ்காரங்களை செய்திருக்கிறோம். பைசா செலவில்லாமல் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும் என்கிற தகவலுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த நாட்களில் தெய்வம் சார்ந்த முருகப்பெருமானுக்கும் மற்றும் அதிக சக்தி வாய்ந்த சக்தி தேவியின், அதாவது பார்வதி தேவியின் கோவிலுக்கோ அல்லது சிவபெருமானின் ஆலயத்திற்கோ கண்டிப்பாக இந்த பௌர்ணமி நாளில் பாத யாத்திரையாக சென்று நீங்கள் அவர்களுடைய ஆசி பெற வேண்டும். இந்த புனர்பூச நட்சத்திரத்துடன் வளரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.